இந்த வேற விட்டுட்டு வேற ஒரு வேர் வரக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் சொல்ற சொல்யூஷன் என்ன தெரியுமா? நீ விட்டு வந்ததை திரும்ப பார்க்காதென்றார். நீ விட்டு வந்த பழைய வாழ்க்கையை திரும்ப பார்க்காத, நீ விட்டு வந்த பாவத்தை திரும்ப பார்க்காத, நீ விட்டு வந்த அசுத்தத்தை திரும்ப பார்க்காத, நீ விட்டு வந்த விக்கிரகத்தை திரும்ப பார்க்காத, நீ விட்டு வந்த எதையும் நீயும் பார்க்க கூடாது, உன் குடும்பமும் பார்க்க கூடாது, உன் குடும்பத்தில் உள்ள தலைமுறைகளும் பார்க்க கூடாது. இந்த காரியத்தில் நீ உறுதியா இருக்க. ஏன்னா நீ அல்ல வேரை சுமப்பது, வேர் உன்னை சுமக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் அல்ல வேரை சுமப்பு. இந்த வார்த்தை திரும்ப நான் எச்சரிப்பா சொல்றேன். நாம் அல்ல வேற சுமக்கிறது, வேர் நம்ம சுமக்குது. நாம இல்லைன்னா வேர் நின்றோம், ஆனா வேர் இல்லாம நம்மளால நிக்க முடியாது. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் தலை நிமிந்து நிக்கிறோம்னா எங்க இருந்து வந்த நன்மை தெரியுமா? இந்த வேர் உறிஞ்சி கொடுத்த நன்மை. இந்த வேர் உறிஞ்சி கொடுத்த நன்மை. இன்னைக்கு அப்பா சமூகத்திலிருந்து ஆராதிக்க ரீசனே இந்த வேற சிலதை உறிஞ்சி எனக்காய் கல்வாரி சிலுவையிலே சிந்தினது. அதுதான் நான் இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேற விட்டு போயிடாத, வேற விட்டு போக கூடாதுன்னா நீ விட்ட காரியத்துக்கு திரும்பிராதுன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆலயத்திற்குள்ள வந்து கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார்ல, உருவாக்கிட்டு நீ இந்த உருவாக்கப்பட்ட விதத்திலே நீ போ. உருவாக்கப்பட்டு விட்டு திரும்ப போய் அந்த உருவாக்கப்பட்ட அனுபவத்தை நீ இடித்து போடாதே. விட்டு வந்த காரியத்தை திரும்ப செய்யாத, விட்டு வந்த பாவ வாழ்க்கையை திரும்ப நீ வாழ்க்கையில கொண்டு வராத, நீ விட்டு வந்த நரகலான எந்த காரியத்தையும் நீ திரும்ப லைஃப்ல ஏறிட்டு கூட பார்க்காத. வேற வேர்கள் உன்னை வந்து பற்றி கொள்ளாதபடி நீ ஒரே வேர்ல ஸ்திரமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் ஒரே வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். வேர்ல நிக்க விரும்புறவங்க ஒரு காரியத்தை மட்டும் செய்வார்கள். என்ன காரியம் தெரியுமா? இந்த கிளையில இந்த வேர் என்ன உறிஞ்சி தருதோ அதை மட்டும்தான் வெளிப்படுத்துவார்கள். அப்ப என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய நடக்கைகள், என்னுடைய பார்வைகள், என்னுடைய பேச்சுகள் ஒன்றை மட்டும் வெளிப்படுத்தணும். இந்த வேர் என்ன உறிஞ்சி தருதோ அதை மட்டும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆமென். அவர் என்ன என்கிட்ட அல்லேலூயா என்ன ஒட்ட வச்சது உன் இஷ்டத்துக்கு கனி கொடு, நல்ல என் விருப்பப்படி கனி கொடுன்றது. ஆமென்.